ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கும். அண்ட் என்னோட பிளேயிங் 11 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது செட் 1 ஆஃப் பிளேயிங் 11 தான். இன்னும் செட் 2 வந்து கொஞ்சம் டோர்னமெண்ட் நெருங்குறப்போ நான் வீடியோ போடுறேன். ஓகே, ஓப்பனர்ஸாக வந்து ருத்ராஜ் ஐக்வாட், டெவான் கான்வே. எஸ், ருத்ராஜ் ஐக்வாட் இந்த சீசன் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீசன். நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி இந்தியன் டீமோட கால் அப் அவருக்கு வரணும் அப்படின்னா இங்கே அவர் பயங்கரமாக ஆடி ஆகணும். கேப்டன் வேற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆடுவார் அப்படின்ட்டு நானும் நம்புறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தபடியாக வந்து டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஒரு பேடான சீசன் தான் அவருக்கு இவ்வளோ நாள் இன்டர்நேஷ்னலில் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் அவர் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஒரு 2.5-3 மாதம் இருக்க போகிறாங்க ஒன்றா. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்மை திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் தான். ஸோ அதனால் வந்து பெரிய சங்கட்டங்கள் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் ஈஸியாக வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஒன் டவுனில் வந்து ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வேயும் ஆடி ரச்சின் ரவீந்திராவும் ஆடுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை கண்டிப்பாக நீங்கள் பிளேயிங் 11ல் இப்போ எடுத்துகிட்டு வர சூழ்நிலையில் ரச்சின் ரவீந்திரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக 2 செஞ்சுரி வேற லெவலில் ஆடி இருக்காரு. அதுவும் ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ஸில் பெரிய பெரிய டீம்ஸுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை நான் இந்த டீமில் வச்சுப்பேன். ரொம்ப சூப்பரான சாலிடான ஒரு பிளேயர். ஆப்வியஸ்லி நிறையாவே அவருக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. ஸோ அவர் இருப்பார். நம்பர் 4 வில் பி ராகுல் திரிபாதி. எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் ஐக்வாட் அந்த ஓப்பனிங்கை ஷேர் மாற்றி கூட மேபி ஒரு ராகுல் திரிபாதி கான்வே ஓப்பன் பண்ணிட்டு கான்வே அவுட் ஆகுறப்போ ரச்சின் போகிறது, இல்லை ருத்து அவுட் ஆகுறப்போ ராகுல் திரிபாதி போகிறது, இது மாதிரி நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ராகுல் திரிபாதி இருப்பார். ஒரு அண்டர் ரேட்டட் கிரிக்கெட்டர். அவரை பற்றி என்னங்க சொல்லணும், பெருசாக வந்திருக்க வேண்டிய ஒரு பிளேயர். இப்போ சிஎஸ்கேல வந்ததுனால நான் அதை சொல்லலை, பல டைம் நான் சொல்லியிருக்கேன். ஆப்வியஸ்லி அவரும் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ரிடம்ஷன் அண்ட் கம்பேக் காத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5 வில் பி சிவம் டூபே. ஆறுச்சாமி இல்லாதது என்ன ஒரு ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. எஸ், அவருக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியா காலப்லாம் வந்து அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஜெயிச்சு அதுக்கப்புறமா அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் வந்து ஒன்றும் பண்ணாத பிளேயர் மாதிரியே தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஏன்னா ஒரு T20 வேர்ல்டு கப் வின்னர் அவர். அதுக்கப்புறமா அவருக்கு அப்படியே டீம்லேருந்து கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்ஜூரி வந்துச்சு, திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, வந்து 50 அடிச்சிட்டாரு. ஸோ சூப்பரான ஒரு சாலிடான ஸ்பின் ஹிட்டர் அப்படின்னே சொல்லலாம். சிவம் டூபே கண்டிப்பாக இருப்பார். நம்பர் 6 MS தோனி, விக்கெட் கீப்பர். எஸ், தலை இல்லாத ஐபிஎல். எஸ், MS தோனி பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசணும்னா ஒரு க்ரௌட் புல்லர். அட் த சேம் டைம் அவர் விளையாண்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி பெர்ஃபார்மன்ஸா பேசணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு வேற லெவல் ரேஜ் ஒன்று பார்த்தோம். எனக்கு அவர் ஆடுறதெல்லாம் பார்க்குறப்போ லாஸ்ட் இயர்ல வந்து ஓகே ஒரு லாஸ்ட் சீசன் நினைக்கிறாரு போல, அந்த மாதிரி ஆடுறாரு, ஒரு மாதிரி ஃப்ரீயா ஆடிட்டு போலான்னு யோசிக்கிறாருன்னு எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அவ்வளோ இதுவாக ஆடினாரு. எஸ், இந்த வருஷமா அப்படிதான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இறங்கி உர்றா கபிலா பேட்டை அப்படிங்கிற மாதிரி தான் நின்று பொறுமையாக ஆடுறது அதெல்லாம் இல்லவே இல்லை. அது எப்பவுமே இருக்காது. அடிச்சு நகர்த்துறாரு. 3 பால் வந்தாலும் அந்த 3 பால்ல ஒரு 6 அடிக்கணும், 2 6 அடிக்கணும்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியா வந்தா நல்லா இருக்கும். பட் நம்ம அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மேல நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ MS தோனி அவர் இருப்பாரு. ரவீந்திர ஜடேஜா நோ பிரெய்னர், அவர் இருந்துதான் ஆகணும். கண்டிப்பா சேப்பாக் கண்டிஷன்ஸுக்கு ரவீந்திர ஜடேஜாவோட ஸ்பின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நல்ல ஃபார்ம்ல வராரு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல வராரு. ஜடேஜா அஸ் அ பேட்டர் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் நல்ல பிளேயருங்க. அஸ் அ பேட்டரா நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். பவுலிங் அவர் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் பேட்டரா இன்னமும் நல்லா ஆடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்படின்னு வைங்களேன். ஸோ அவர் வந்து அந்த பேட்டரா என்ன பண்ண போறாருன்னு நான் ரொம்ப எக்ஸைட்டாக காத்திருப்பேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்து. ஸோ அவர் வந்து சேப்பாக்கில் பல வருடங்கள் கழித்து திரும்பி வராரு. ஃபேன்ஸே எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க அஸ்வினை பார்த்து அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நான் பாலை எடுத்து சேப்பாக்கில் சென்னை விக்கெட்ல சென்னை ஃபேன்ஸுக்கு முன்னாடி சென்னையோட அந்த ஜெர்சியில இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருக்கு. அப்ப நம்ம பார்த்ததுரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் வளர்ந்துட்டோம். அவரும் வந்து ரிட்டையர்லாம் ஆயிட்டாரு. ஸோ அவரும் எக்ஸைட்டடாக காத்திருக்கேன். அடுத்து நூர் அகமது. எஸ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த வாட்டி ஒரு வாட்ச் அவுட் டேலண்ட்டுங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரை நோக்கி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் அதுதான். ஸோ நூர் அகமது வந்து கண்டிப்பாக ஆடுவார் சேப்பா கண்டிஷன்ஸுக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்தபடியாக அனுசுல் கம்போஜ், ஃபியூச்சர் டு வாட்ச் அவுட் இன் இந்தியன் டீம் ஆல்சோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர், ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர். அண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் டீமுக்கு. அண்டு ஸ்கவுட் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரு பிளேயர். இந்த வாட்டி
மும்பை போட்டி போட்டாங்க அவர் எடுத்துடணுன்ட்டு, பட் எடுக்க முடியல. ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன் ஆஃப் த லீடிங் விக்கெட் டேக்கராக கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இஃப் ஹி பிளேஸ் 14 மேட்சஸ். ஓகே, அடுத்தபடியாக மதிஷா பத்ரானா அவர் இருப்பார். ரீசன்ட் டைம்ஸில் ஃபார்ம் பெருசாக இல்லை, ஏதோ ஆக்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, அவர் வந்து ஐபிஎல் வந்துட்டா வேற மாதிரி பீஸ்ட் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் ஐபிஎல்ல மட்டும்தான் நல்லா விளையாண்டு நான் பார்த்துருக்கேன். அவர் இன்டர்நேஷனலில் நல்லா விளையாண்டு ஒரு 3 கேம் நல்லா விளையாண்டு கூட சேர்ந்தா அப்படி சொல்கிறேன், நான் பார்த்ததே கிடையாது. பட் ஐபிஎல் வந்துட்டு அவர் வேற மாதிரி ஆக்கஸ் போடுறாரு, என்னென்னமோ பண்ணுவார். அவர் ஸ்டெம்பை தெறிக்க விடுவார், அண்டர்டேக்கர் இது பண்ணுவார், அது எல்லாமே நடக்கும். அது ஒரு சிஎஸ்கே, அது ஒரு ஐபிஎல் கொடுக்குற வைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அவர் நல்லா பண்ணுவாருங்க, எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. இம்பாக்ட் அப்பா கலீல் அகமதை சொல்லலாம். கலீல் அகமது ஒரு நல்ல டேலண்ட், மேபி ரிடம்ஷன் காத்திருக்கலாம், பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் டூபே, MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின், நூர் அகமது, அனுஷுல் கம்போஜ், மதிஷா பத்திரானா அண்ட் கலீல் அகமது தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 இருப்பாங்க. மேபி உங்களுக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கலாம். இல்லை ப்ரோ இவங்களுக்கு பதில் இவங்க இருக்கலாம், இவங்க இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்டி சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நிறையாவே சான்சஸ் இருக்குது குவாலிஃபை ஆக. பட் டோர்னமெண்ட் போக போக தான் சொல்ல முடியும். ஏன்னா எத்தனை பேர் ஃபார்மாக இருக்க போகிறாங்க, எத்தனை பேர் ஃபார்ம் அவுட்டில் இருக்க போகிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பட் ஒரு குவாலிட்டியான டீம், இந்த டீமை வச்சு கண்டிப்பாக குவாலிஃபை ஆகலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்டு நான் ரொம்ப வாட்ச் அவுட் பண்ண போகிற பிளேயர் வந்து நூர் அகமது, ரவி அஸ்வின், அனுஷுல் கம்போஜ், மேபி ஒரு ரச்சின் ரவீந்திராவை கூட நான் சொல்லுவேன். உங்களோட வாட்ச் அவுட் பிளேயர்ஸ் இந்த பிளேயிங் லெவல்லேருந்து யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறு எந்த டீமுக்கு பிளேயிங் லெவல் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே விஸ் எம்ஐ மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதோட டிக்கெட்ஸ் எப்போ விற்பனை ஆக போகுது என்னங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோவாக உங்களை வந்து சேரும். ஸோ அதையும் வந்து பாருங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனதர் பாஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.